ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம நேற்று எதிர்பார்த்த மாதிரியே கூடவே யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் அந்த ஃபெட் மினிட்ஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1.5% வந்து அதோட ஃபியூச்சர்ஸ் வந்து காலையில் ஏறி இருந்தது. அதோட தாக்கம் எல்லா குளோபல் மார்க்கெட்லேயும் இருந்ததுனால நம்ம மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கேப் அப் தான், ஒரு 120 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப்பு. ஸோ அந்த கேப் அப் வந்து பெருசாக நிற்க முடியலை. எஸ், அஃப்கோர்ஸ் நேற்றும் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் ஒரு 2000 கோடி கட்டி விட்டுருக்காங்க. ஸோ அதோட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு 100 பாயிண்ட் மார்க்கெட் டவுன் அப்படின்னா ஒரு 1000 கோடிக்கு அது வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடும். ஸோ இன்னொரு 1000 கோடிக்கு கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரெட்டாக தான் வந்து ஆகணும். இது வந்து நேற்று ஒரு 8 மணிக்கு மேலே தான் இந்த நியூஸ் வந்து அப்டேட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போவே தெரிஞ்சு போச்சு பெருசாக மார்க்கெட் வந்து பெரிய அளவு ரொம்ப போகாதுன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு. ஸோ அந்த டவுன் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு லோவர் சைட்லேயே கன்சாலிடேஷன் ஆகிட்டு ஒரு 3 மணிக்கு மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேலி ஆகிருக்கு. ஸோ இந்த ரேலி கூட எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர வாரம் கான விஷயந்தான். ஸோ இவங்க பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த 24,800 முடியணும் அப்படின்றதுக்காக மார்க்கெட் அங்கேயே மோஸ்ட் ஆஃப் த டைம் இருந்தது. பட் நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 24,800 கால் ஆப்ஷனில் ஹெவியாக இருந்தது. அவங்களும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேலியில் வந்து அடி வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய வந்து அன்வைண்டிங் ஆச்சு அப்படின்றது தான் உண்மை. லாஸ்ட் 2 டேஸில் நல்ல ஒரு டிகே. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா சென்செக்ஸில் 1800 பாயிண்ட் இருந்தது. இப்போ 1050ன்னு சொல்லும்போது ஒரு 750 பாயிண்ட் 2 நாளில் காலி, விச் இஸ் குட் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா 19 வரைக்கும் போன இந்தியா விக்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 16.4ன்னு சொல்லும்போது ஒரு அருமையான ஒரு ட்ராப்பு. ஓகேங்களா? வால்டலிட்டியுமே இறங்கினதுனால ப்ரீமியம்லாம் அடங்கி போயிடுச்சு. ஸோ நாளைக்கு இல்லைனா வர வாரம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு ஒரு 410 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருக்குது. ஒரே ஒரு குறிப்பு, ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இந்த அயன் ஃப்ளை இந்த விஷயம்லாம் சொல்கிறோம் பார்த்திங்களா. இதில் ஒரு கமெண்ட் ஒன்று படித்தேன். அவருக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப அட்வான்ஸ் டேர்ம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. இல்லை, இதெல்லாம் ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு டேர்ம் தான். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து கால் பை புட் பை அப்படின்ற மாதிரி தான் பேசணும். அது வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதுவுமே ஒரு பேசிக்கான விஷயந்தான். அதுக்கு ஈக்குவலான ஒரு பேசிக்கான விஷயம் அப்படின்றது தான். ஒரு 410 பாயிண்ட்டுக்கு நாளைக்கு ரேஞ்ச் இருக்கலாம். ஸோ லெட்ஸ் சி. அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது மார்க்கெட்டில் என்ன மாதிரி விஷயம் இருந்தது, டெரிவேட்டிவ் ஸ்டாக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 145 ஸ்டாக் வந்து லாங்காக இருந்திருக்கு. ஒரு 63 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருந்திருக்கு. ஸோ லாங் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 70% மேலே இருக்குது அப்படின்றதுனால ஸோ ஒரு லாங் சைட்லேயே நம்ம வியூ இருக்கிறது நல்லது. அண்ட் இன்றைக்கி நிஃப்டி இது ஸ்ட்ராடல் ப்ரீமியம் ஓப்பன் ஆகும்போது 100 ஆக்சுவலாக 200 இருந்தது. ஓப்பன் ஆகும்போது 100 காலி ஆகிடுச்சு. பட் என்ன அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட்டும் வந்து ஏறி இருந்தது. ஸோ அதுக்கு தான் மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% விக்ஸுமே கரைச்சி விட்டாங்க. ஸோ அப்படி கரைக்கவே தான் பெருசாக வந்து கண்ட்ரோலில் இருந்தது, செல்லர் கண்ட்ரோலில் மார்க்கெட் வந்து இருந்தது அப்படின்றது சொல்லலாம். எங்கேயுமே வந்து ஸ்ட்ராட்டஜி ப்ரைஸும் விவேவும் டச்சே ஆகலை, விச் இஸ் குட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இங்கே எங்கேயாவது நானும் டச் ஆகும்னு தான் நினச்சேன். ஒன்று பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த 24,700 கீழே ஒரு தடவை போச்சு. ஸோ அது பிரேக் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அங்கே பிரேக் அவுட் ஆகாமல் மார்க்கெட் வேகமாக மேலே வந்துருச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு எக்ஸ்பைரி தான், மந்த்லி எக்ஸ்பைரி தான் இன்றைக்கி இருந்ததுன்னு சொல்லணும். ஸோ அக்ராஸ் எல்லா இண்டெக்ஸுமே சரி, ஓகேங்களா, எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இருந்த மாதிரி காமாக இருந்த மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சுது. அண்டு சென்செக்ஸில் ஆப்ஷன் செயின் பார்க்கும்போது 81,700 அட் த மணி இருக்குது. நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1050 பாயிண்ட்டு கிட்ட ஸ்ட்ராடல் ப்ரீமியம். ஸோ மேலே ஒரு 1000, கீழே ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு ரேஞ்ச் இருக்கலாம். ஸோ இன்னும் ஸ்கியூ வந்து ஏன் வந்து டவுன் சைடை பார்த்தா மாதிரி இருக்குது அப்படின்றது தான் தெரியலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1000 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஐவியை மெயின்டைன் பண்ணுது. அது நீங்கள் நிஃப்டி எடுத்தாலும் ஓகே, இல்லைனா சென்செக்ஸ்க்கு எடுத்தாலும் ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? கீழே பார்த்தா மாதிரி தான் இருக்குது. இப்போ கரெக்ட் அப்படின்னா மார்க்கெட் லேஸாக வந்து கீழே கூட விழலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இன்றைக்கும் நிறைய எக்ஸ்டர்னல் நியூஸு. இன்றைக்கி நினச்சிருந்தா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு வந்து ஷார்ட் கவர் ஆகியிருந்திருக்கலாம். பட் ஆகலை அப்படின்னு சொல்லும் போதே ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு டவுட்டாக இருக்குங்க. ஓகேங்களா? அண்ட் எஸ்எக்ஸ் நிஃப்டி இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. லெட்ஸி எப்படி இன்றைக்கி நைட்டு மார்க்கெட் வந்து இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடும். ஸோ அதை பாருங்கள். நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 73 பாயிண்ட் தான் இறங்கியிருந்தது. பட் 2100 பாயிண்ட் அவன் செல் பண்ணியிருக்கான் அப்படின்னா ஸோ அது வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 பாயிண்ட் டவுன் அப்படின்னா வந்து ஒரு 800லேருந்து 900 பாயிண்ட் தான் வந்து செல் பண்ணுவாங்க. பட் இங்கே 2000 பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது மார்க்கெட் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷ் வியூவில் தான் வச்சுருக்கான். அதனால தான் இன்றைக்கி கேப் அப்பே ஆனால் கூட மார்க்கெட் வந்து இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் யூஓடியில் அந்த சின்ன ஒரு ஷார்ட் கவர் மார்க்கெட்டில் இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது.
எஸ்டன் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு 9% வந்து இந்தியா விக்ஸ் டவுன் ஆகிருக்கு. நல்ல விஷயம் ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி தான் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வால்டைலாக இருக்கணும். பட் இங்கே அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. வீக்லி எக்ஸ்பைரியில் நல்ல ஒரு வால்டைலோ, மந்த்லி எக்ஸ்பைரியில் ஒரு மாதிரி ஸ்லோவாக மார்க்கெட் இருந்தது. 9% இந்தியா விக்ஸ் இறங்கினதும் ஒரு நல்ல விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் இல்லை நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட்லையும் ப்ரீமியத்தை ட்ராப் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் மேபி ஸ்லோவராக போகும் அப்படின்ற மாதிரி காட்டுதா, இல்லைனா இன்றைக்கி எக்ஸ்பைரி கேமுக்கு இந்த இந்தியா விக்ஸை இறக்கியிருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இன்றைக்கி தான் இறக்கியிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் நிஃப்டியோட ஸ்டேடல் கிட்டத்தட்ட 410 பாயிண்ட்டும், சென்செக்ஸ் வந்து ஒரு 1050 பாயிண்ட்டும் இருக்குது. ஸ்கியூ இன்னுமே வந்து ஒரு ஃப்ளாட் டு டவுன் சைட் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. அண்ட் டெக்னிக்கல்ஸை லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துக்கலாம். அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸையும் நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இடம் வர ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் இது நான் ஜூன் கான்ட்ராக்ட்ஸை வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ நிஃப்டி ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஏறி இருக்குது. அந்த பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாயிண்ட்டாக தான் இருக்குது. பட் 131 நிஃப்டிக்கு ரொம்ப கம்மி தான். சின்ஸ் வந்து ஓகே, பேங்க் நிஃப்டி ஏறி இருக்குது அண்ட் அந்த கான்ட்ராக்ட் ஓஏஏ ஏறி இருக்குது. அண்ட் அந்த பாயிண்ட்டும் விச் இஸ் குட் 454ன்னு சொல்கிறது. 1% மிட் கேப் நிஃப்டி ஏறி இருக்குது. அண்ட் ஒரு 3.7 lakh குவான்டிட்டி வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஏறி இருக்குது. அண்ட் 77 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட் வர்சஸ் ஃபியூச்சர்ஸில் ப்ரீமியமாக வச்சுருக்கு, விச் இஸ் குட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த மந்த்துக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ரீமியம், ஹெல்த்தியான ஒரு ஃபியூச்சர்ஸ் நம்பர்ஸ் தான் வச்சுருக்கு. ஏதாவது நியூஸ் வரும்போது இதை ஆல்டர் பண்ணி மார்க்கெட்டை மேலே கீழே வந்து போக வைப்பாங்க அப்படின்றது தான். ஸோ பிசிஆரை பார்க்கும்போது நிஃப்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஷேடாக இருக்குது, அண்ட் மிட் கேப் நிஃப்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் இருக்குது. பேங்க்ஸ் மட்டும் கொஞ்சம் செல்லிங்கில் இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு க்ரீனு. மார்னிங் ஓப்பன் ஆகும்போதே இல்லைனா மார்னிங் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 650 பாயிண்ட் வரைக்கும் போச்சு. நான் டவு சொல்கிறேன், நியர்லி 1% மேலே 1.5% நியராக வந்து அப்பாச்சு. இதை வச்சு எல்லா ஏஷியா மார்க்கெட்ஸும் நல்ல ஒரு க்ரீனில் இருந்ததுன்னே சொல்லலாம். நம்ம மார்க்கெட்டாக நல்லாவே வந்து ஓப்பன் ஆச்சுன்னு தான் சொல்லி ஆகணும், ஓகேங்களா. பட் வந்து மதியத்துக்கு மேலே அங்கே ஷேடாகவே எல்லா மார்க்கெட்டும் கொஞ்சம் வந்து ஷேட் ஆகிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக வந்துருச்சு யூஎஸ் ஃபியூச்சர்ஸ்னு சொல்லும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கலாம். மேபி ட்ரெண்டு திரும்புதா அப்படின்றது கூட தெரில. அண்ட் யூஎஸ் ஜிடிபி வருது இன்றைக்கி நம்ம டைம் ஒரு 6 மணிக்கு. ஸோ செக் பண்ணுங்கள், அது ரொம்ப க்ரூஷியல் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம், இந்த டிசம்பருக்கு முன்னாடியும் அண்ட் டிசம்பருக்கு அப்புறமும் இருக்கிற ஒரு விஷயம் மட்டும் டிஸ்கஸ் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நியூ எக்ஸ்பைரியில் டிசம்பருக்கு முன்னாடி இருக்கிற மந்த் எல்லாமே ஒரு சூப்பர் க்ரீனாக மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கும், ஓகேங்களா. பட் ஆஃப்டர் டிசம்பர் எடுத்திங்கன்னா வெறும் அந்த மொதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாக தான் முடிஞ்சிருக்கு. மேபி நாளைக்கும் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நியூ எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ரெட்டாக இருக்குமா அப்படின்றது தெரியல. ஏன்னா டிசம்பருக்கு முன்னாடி வரைக்கும் டெய்லி எக்ஸ்பைரி இருந்ததுனால நல்ல கேம் இருந்தது மார்க்கெட்டில். பட் ஆஃப்டர் எக்ஸ்பைரிக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, ஓகேங்களா. ஸோ நாளைக்கு மேபி ரெட்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது, பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்தியா விக்ஸ் இறங்கினது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி ஒரு மாதிரியான காமான எக்ஸ்பைரி தான், ஓகேங்களா. ஸோ மார்னிங்கே நான் வந்து ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆகணும்னு தான் நினச்சேன். பட் வந்து ஆகலை. அங்கங்கே ஒரு மாதிரி வந்து கீழே உடைக்கிற மாதிரி இருந்தது, அகைன் மேலே உடைக்கிற மாதிரி இருந்தது, பெருசாக இல்லை. பட் 3 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மேலே வந்து ஏறிடுச்சு, அதுதான் வந்து உண்மை. பட் அந்த ஷார்ட் கவர்லாம் பெருசாலாம் இல்லை அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். ஸோ கன்க்ளூஷனாக பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்லைட்டாக டவுன் போகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க, மற்ற எல்லா விஷயமும் பார்க்கும்போது. ஸோ செக் பண்ணுங்கள், இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேடை எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.